வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே. இன்னைக்கு நம்ம குற்றம் 23 அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் கேட்க போறோம். பொறுக்கி சிசஸ் போலீஸ் படங்கள் கோடம்பாக்கத்துல கொட்டி கிடந்தாலும் யதார்த்தத்தின் பக்கத்தில் நின்று இதயத்திற்கு நெருக்கமாகி விடுகிற படங்கள் ஒன்றோ ரெண்டோ தான். குற்றம் 23 அதில் ஒன்று. புல்லட் வேகத்தை விடவும் ஸ்பீடான திரைக்கதை, அதற்குண்டான தடதட பிரசன்டேஷன் என்று சூடு பறக்க விட்டிருக்கிறார் டைரக்டர் அறிவழகன். காப்படங்கள் என்றாலே காட்டுக்கூச்சல் இருக்கணும் என்கிற முரட்டு பிடிவாதத்தை முதலாக அடித்து நொறுக்கிய விதத்திலும் இந்த குற்றம் 23 சுற்றம் சூழ பாராட்டுகளை அள்ளிக்கொள்கிறது. சரி, ஸ்டோரிக்கு போ. ஒரு பாதிரியாரின் மர்டர் கேஸை விசாரிக்க கிளம்பும் அசிஸ்டன்ட் கமிஷனர் அருண் விஜய் அடுத்தடுத்து தன் விசாரணை வளையத்தை இறுக்குகிறார். அப்போது செயற்கை கருத்திரிப்பின் உதவியோடு குழந்தையை சுமக்கும் கர்ப்பிணி பெண்கள் வரிசையாக இறப்பது சந்தேகத்தை கிளப்புகிறது. அந்த நேரத்துல தான் அவரது சொந்த அண்ணியும் அப்படியொரு தற்கொலைக்கு ஆளாக முன்னிலும் வேகமாக கொலைக்கான காரணத்தை தேட ஆரம்பிக்கிறார் அருண். நிஜம் தெரிய வரும்போது திரைக்குள் இருக்கும் அவருக்கும் திரையை விட்டு விலகாமல் படப்படப்பில் இருக்கும் ரசிகனுக்கும் ஒரு சேர ஷாக். கொடுமை, நாட்டுல இப்படி எல்லாமா நடக்குது? இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியிலும் அது பாட்டுக்கு இயல்பாக ஒரு காதல் எட்டி பார்ப்பதும் முயல் குட்டி போல கதைக்குள் துள்ளி துள்ளி ஓடுவதும் கூட தனி அழகுதான். இந்த கேரக்டருக்காக தான் இத்தனை காலம் உடல் வளர்த்தேன் என்பது போல அவ்வளவு கச்சிதமாக பொருந்திருக்கிறார் அருண் விஜய். மஃப்டில் இருக்கும் போதும் சரி, யூனிஃபார்மில் மிரட்டும் போதும் சரி, கம்பீரத்தில் துளி ஸ்கிராட்ச் இல்ல. குறிப்பாக எல்லா ஃபைட் சீன்களிலும் ஒரு மினி டைனோசர் போல பிரித்து மேய்ந்திருக்கிறார். ஒரு போலீஸ் அதிகாரிக்கு காதல் வந்தா எப்படி இருக்கும்? மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவில் சிரித்து சென்டிமீட்டர் அளவோடு காதல் பண்ணி கண்ணியம் காக்குகிறார். இந்த படம் அருண் விஜயை முதல் 5 ஹீரோக்கள் வரிசைக்குள் கொண்டு வரும் வாய்ப்பு ரொம்ப பிரகாசம். மஹிமா நம்பியார் புதுசிலதான், ஆனால் இந்த படத்திற்கு பின் அவரும் சரி அவரது அந்தஸ்தும் சரி வேறொரு புது இடத்திற்கு ஷிஃப்ட் ஆகலாம். என்ன ஒரு அழகு நடிப்பு! அடிக்கடி விசாரிக்க வரும் ஏசியிடம் உண்மையை மறைப்பதுடன் உங்களுக்கு என்னதான் வேணும் என்று வல் ஆகிற காட்சிகளில் அப்படி ஒரு லைவ். போலீஸ்ட உண்மையை மறைக்கலாம், ஆனால் பிடிச்சவங்க கிட்ட மறைக்க கூடாது என்று பல்ட்டி அடிக்கிற போது அவ்வளோ பெரிய முரட்டு காக்கி சட்டையே கதம் ஆகிவிடுகிறது. ஆவேசப்பட்டு அருண் விஜய் குற்றவாளி அரவிந்த் ஆகாஷை சுட்டுவிட அந்த நேரத்தில் தம்பிராமையா பேசும் ஒவ்வொரு வசனத்திற்கும் உற்சாக ரியாக்ட் ஆகிறது தியேட்டர். அந்நியாக நடித்திருக்கும் அபிநயா பரிதாபத்தை அள்ளிக்கொள்கிறார். டாக்டராக வரும் கல்யாணி நடராஜன் தான் வில்லி என்று நினைத்தால் எங்கே படத்திற்கு சிக்கல் வந்து விடுமோ என்று படு உஷாராக நழுவி இருக்கிறார் டைரக்டர் அறிவழகன். பழியை யார் யார் மீதோ சுமத்தி தனி மனித பிரச்சனையாக இந்த படத்தின் மைய கருத்தையே மாற்றியதுதான் ஏன் என்று புரியவில்லை. விஷால் சந்திரசேகர் இசையில் பாடல்கள் கவராவிட்டாலும் பின்னணி இசை கைவிடவில்லை. இந்த விறுவிறுப்பான திரைக்கதைக்கும் படத்தின் வேகத்திற்கும் பாடல்கள் கூட அவசியம் இல்லதான். படத்தின் ஹீரோ ஸ்கிரீன் பிளே என்றால் இன்னொரு ஹீரோ ஒளிப்பதிவு. மிக ஸ்டைலிஷான பிரேம்களும் டோன்களும் அப்படியே கண்களை கட்டி இழுத்துக் கொள்கிறது. தாய்மை என்பது பெற்றெடுப்பது மட்டுமல்ல, தத்தெடுப்பதும் தான் என்பது இப்படத்தின் மெசேஜ். எழுத்தாளர் ராஜேஷ்குமாரிடமிருந்து தத்தெடுத்த கதையை தனக்காக ஒரு முறை பெற்றெடுத்திருக்கிறார் அறிவழகன். வெல்டன் என்பதை தவிர வேறு வழியே இல்லை.